வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சர் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர் எழுதின த கோல்டன் போலேருந்து சாப்டர் 38 த மித் ஆஃப் ஆசிரஸ் இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. ஆசிரஸ் பிறந்தது எர்த் காடான சர்புக்கும் ஸ்கை காடஸான நட்டுக்கும். ஆனால் சன் காடான ரா அவரோட மனைவியான நட் அவருக்கு துரோகம் செஞ்சு தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு சாபம் மாதிரி கொடுக்குறாரு. உன்னோட குழந்தை எந்த மாதத்துலையும் எந்த வருஷத்துலையும் பிறக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த காடஸ்க்கு இன்னொரு லவர் இருந்தாங்க. அவர் காட் தாத். இவர் மூணோட விளையாடி கேட்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நாள்லேருந்து 70 செகண்டை அவர் ஜெயிச்சிருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா ஈஜிப்டின் இயரில் இருந்த 360 நாளில் இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 முழு நாள் கிடைக்கிது. இந்த 5 முழு நாளும் எந்த மாத கணக்குலேயும் வராது, எந்த வருஷத்து கணக்குலேயும் வராதுன்றதுனால அவர் ஆசிரஸ்க்கு கொடுக்குறாரு. அதை அவர் நட்டுக்கு தர்றாரு. அந்த 5 நாளில் முதல் நாளில் தான் ஆசிரஸ் பிறக்கிறாரு. அவர் பிறந்த உடனே அவரோட நேட்டிவிட்டியில் ஒரு குரல் கேட்குது. அது சொல்லுது, லார்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்துக்கு வந்துட்டாருன்னு. ஆனால் ஆசிரஸ் மட்டும் அவங்க அம்மாவுக்கு பிறக்கல. 2வது நாள் அதை சப்ளிமெண்ட்ரியாக இருக்க 5 நாளில் அவங்க 2வது நாளில் எல்டர் ஹாரஸ்க்கும் 3வது நாளில் காட் செட்டுக்கும் அவரை தான் க்ரீக்ஸ்லாம் டைஃபோன் வணங்குவாங்க. 4வது நாள் காடஸ் ஐசிஸ்க்கும் 5வது நாள் காடஸ் நெஃபசிஸ்க்கும் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செட் அவருடைய சகோதரியான நெஃபசிஸ், ஏன்னா அந்த ஊரில் அதுதான் பழக்கம், அவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆசிஸ் அவருடைய சிஸ்டரான ஐசிஸை திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்போ அவர் தான் மூத்தவர்ன்றதுனால அவர் இந்த உலகத்தை ஆண்டுன்னு இருக்கும் போது ஆசிரஸ் அந்த ஈஜிப்டியன்ஸை சாவேஜரிலேருந்து அவங்களுக்கு மீட் எடுக்கிறாரு. அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் தராரு. கடவுள் எப்படி வழிபடணும்னு சொல்லி தராரு. ஏன்னா அவருடைய காலகட்டத்துக்கு முன்னாடி ஈஜிப்டியன்ஸ்லாம் கேனிபல்ஸாக இருந்தாங்க. அதே சமயத்தில் ஐசிஸ், அதாவது ஆசிரஸோட மனைவியும் சகோதரியும் ஐசிஸ், அவங்க கோதுமையும் பார்லியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இடத்துல பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு ஆசிரஸ் அந்த விதைகளை வச்சு எப்படி இந்த 2 கிரெயின்ஸையும், அதாவது கோதுமையும் பார்லியும் கல்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களும் கேனிபாலஸ்லேருந்து கியானை சாப்பாடாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் ஆசிரஸ் முதல்ல அவர் தான் மரங்கள்லேருந்து பழங்கள்லாம் எடுத்து அதை வைனாக மாற்றி அதில் கிரேப்ஸ் எல்லாம் வளர்த்து அது எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டார். அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவருக்கு இந்த டிஸ்கவரியை எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்லித்தரணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவர் கவர்மெண்ட் ஆஃப் ஈஜிப்டை அவர் மனைவியான ஐசிஸ் கையில் ஒப்படைச்சிட்டு உலகம் ஃபுல்லாக அவர் போய் அங்கே எல்லா இடத்துலையும் அவர் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணும், எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே சமயத்தில் சில நாடுகளில் கிளைமேட் சரியாக இருக்காது, இல்லை மண் சரியாக இருக்காது. அங்கே அவங்களால இந்த திராட்சையை வளர்க்க முடியாது. அதனால் அங்கே எப்படி பார்லியிலேருந்து அவங்க பியர் தயாரிக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. அவர் போன இடத்துலலாம் அவர் இதை சொல்லி கொடுத்ததுனால மக்கள் அன்பின் மிகுதியாக அவருக்கு நிறைய செல்வங்களை வாரி வழங்குறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஈஜிப்டுக்கு வராரு. இப்போ மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்ததுனால எல்லாருமே அவரை ஒரு கடவுளாகவே பார்த்து வழிபடுறாங்க. ஆனால் அவருடைய சகோதரன செட், அதாவது டைஃபோன் 72 மற்றவங்களோட சேர்த்து அவருக்கு எதிராக அவர் பிளான் போடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரகசியமாக அவருடைய உடல் அமைப்பை ஹைட்டு வெயிட்டு ஆஸ்ட்ரஸோட இதை மெஷர் பண்ணிவிட்டு அவர் அதே சைஸில் ஒரு காஃபர், ஒரு சவப்பெட்டியை ரெடி பண்ண வைக்கிறாரு. ஒரு நாள் அவங்க எல்லோரும் குடிச்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும் போது அந்த சவப்பெட்டியை அவர் கொண்டு வர சொல்லிவிட்டு விளையாட்டாக சொல்கிற மாதிரி, இதில் யார் கரெக்டாக ஃபிட் ஆகுறீங்களோ அவங்களுக்கே அதை நான் பரிசாக கொடுத்துருன்னு சொல்லும் போது ஒருத்தங்களாக அதை ட்ரை பண்ணுறாங்க. போய் அது உள்ளே போய் படுத்து பார்க்குறாங்க. ஆனால் யாருக்குமே அது கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஒன்று பெருசாக இருக்குது, இல்லை சின்னதாக இருக்குது. ஆனால் கடைசியாக ஆசிரஸ் போய் அதில் படுத்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது சரியாக இருக்குது. ஆனால் அவர் எழுந்துக்கிறதுக்குள்ளே மற்றவங்கெல்லாம் கான்ஸ்பிரேட்டர்ஸ்லாம் ஓடி அந்த மூடியை மூடிட்டு அதை நல்லா ஆணி வச்சு அடித்து அது மோல்டன் லெதர் வச்சு நல்லா மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சவப்பட்டி எடுத்துன்னு போய் நைல் நதியில் தூக்கி போட்டுறாங்க.
இது என்றைக்கு நடந்ததுன்னா அத்தர் மாதத்தில் 17ஆவது நாள் நடக்குது. அப்போ தான் வந்து சன் வந்து அந்த ஸ்கார்பியன் சைனில் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஆசிரஸோடைய 28th பிறந்த வருஷம் அது வேறு. இதெல்லாம் வந்து முடிஞ்ச உடனே ஐசிஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க தலையில் இருக்கிற முடியை வந்து ஷேர் பண்ணிவிட்டு, அந்த கணவனை இறந்துட்டார் இல்லைங்களா, அதனால் அந்த மார்னிங் ஆடையை போட்டுட்டு நைல் நதியில் இவங்க தூக்கி போட்டதுனால அவங்க அந்த உடம்பை தேடிட்டு அலையிறாங்க. அப்போ தான் வந்து காட் ஆஃப் விஸ்டம் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து அங்கே இருக்கிற பேப்பரஸ் ஸ்வாம் அது டெல்லாக இருக்கும், அங்கே போய் தஞ்சை அடைஞ்சிடு அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவங்களோட வந்து 7 தேலும் வந்து அவங்க போகிற இடத்துக்குலாம் வருது. ஒரு நாள் அவங்க ரொம்ப களைச்சி போய் ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இந்த தேலுங்களை பார்த்தோன்னா பயந்து போய் கடகடன்னு ஓடி போய் ஐசிஸோட முகத்துலேயே வந்து உள்ளே விடாமல் கதவை சாத்திடுறாங்க. அப்போது ஒரு தேல் என்ன பண்ணிடுதுன்னா, அந்த கதவு கீழே உள்ளே போயிட்டு அந்த பெண்மணியுடைய குழந்தைய அது வந்து ஸ்டிங் பண்ணிடுது. அதாவது வந்து தேல் வந்து கொடுக்கால அதை கடிச்சிடுது. அப்போது அந்த விஷம் வந்து அந்த குழந்தை உடம்புல ஏறிடுது. அதை பார்த்தோன்னே அந்த பெண்மணி அம்மா வந்து ஓன்னு அழுகிறாங்க. தேல் வந்து என் பையனை கொட்டிடுச்சு அப்படின்னு அழுகிறாங்க. அதை கேட்ட உடனே ஐசிஸோட மனசு ரொம்ப இலகி போயிட்டு, அவங்க அம்மா நீங்கள் கதவு தராங்க, உங்கள் குழந்தைய நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை மேலே கை வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் போது அந்த தேல் கொட்டுச்சு இல்லையா, அந்த விஷம் அதெல்லாம் அந்த குழந்தை உடம்பை விட்டு வெளியில் வந்துட்டு அவன் திரும்பி வந்து உயிரோடு வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, ஐசிஸ் வந்து இன்னொரு மகனை வந்து அவங்க பெற்றெடுக்கிறாங்க. இந்த குழந்தை எப்படி நடந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு ஹாக் வடிவத்தில் எடுத்துட்டு அவங்க கணவர் இருந்த இடத்துல வந்து அவங்க இறந்து கிடந்த அந்த உடம்பு மேலே வந்து அப்படி சுற்றி சுற்றி வரும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை வந்து உருவாச்சு. அதுக்கு வந்து அவங்க யங்கர் ஹாரஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவர் குழந்தையில் அவரோட பேரும் போது ஹார்போக்ராட்டஸ், அதுதான் வந்து சைல்ட் ஹாரஸு. இப்போ வந்து பூட்டோ இவங்க வந்து காடஸ் ஆஃப் த நார்த்து. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து செட்டு, அவனுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைக்கும் ஆபத்து தான் சொல்லிட்டு, அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரை வந்து பாதுகாத்துட்டுருக்காங்க. ஆனால் எவ்வளோ தான் பாதுகாத்துருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியல. ஏன்னா ஒரு நாள் ஐசிஸ் வீட்டுக்கு வந்து அவங்க குழந்தைய ஒழிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே பார்க்கும்போது அவன் வந்து உயிரில்லாமல் படுத்துட்டுருக்கான். ஏன்னா ஒரு தேல் வந்து அவனை கொட்டிகிட்ருக்கு. உடனே ஐசிஸ் வந்து சன் காடான ராக் வந்து உதவி கேட்டு அவங்க வந்து வழிபடுறாங்க. அவங்க வழிபடுறதை பார்த்த உடனே அவரும் மனசிறங்கி வந்து, சரி இன்றைக்கி நம்ம அதாவது அந்த விஷம் வந்து உடம்புல எப்படி ஏறும்னா, அந்த சூரியன் வந்து நகர நகர உடம்புல அந்த விஷமும் ஏறும். ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, சரி நகரதை அப்படின்னு நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி டாட் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அது வந்து போய் நீ போய் அவங்க வந்து குழந்தைக்கு உயிர் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறோன்னே டாத்தும் சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து அது வந்து மந்திரங்கள்லாம் ஓதும் போது அந்த உடம்புல இருக்கிற விஷம் வந்து வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறம் காற்று உடம்புக்குள்ளே வந்து பூந்த உடனே ஹாரஸ் திரும்பி உயிரோடு எழுந்துடுறான். அதுக்கப்புறம் டாட் வந்து மேலே வானத்துக்கு போயிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து சூரியன் வந்து நகர்ந்து அந்த நாளை வந்து சந்தோஷமாக முடிக்குது. அதே சமயத்தில் ஆஸ்ட்ரஸ் இருந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த சவப்பெட்டி வந்து அப்படியே மிதந்து மிதந்து வந்து கடல் விட்டு வெளியில் வந்துடுது. எங்கே வருதுன்னா பேபிலஸ்ன்ற ஒரு இடம், அது வந்து இந்த சிரியாவோட கோஸ்டில் இருக்குது. அது வந்துட்டோன்னே அதே இடத்துல வந்து எரைக்கான்னு ஒரு மரம் வந்து திடீர்னு வருது. அந்த எரைக்காவோடைய ட்ரங்க்கில் இந்த காஃபர் வந்து கரெக்டாக வந்து போய் செட் ஆகிடுது. ஒரு நாள் அந்த ராஜா வந்து அந்த நாட்டோட ராஜா வந்து அந்த பக்கம் வரும்போது அந்த மரத்தை பார்த்த உடனே அவர் ரொம்ப பிடிச்சிடுது. இது நல்ல உறுதியான மரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அதை அப்படியே வெட்டி எடுத்துன்னு வந்துட்டு அவரோட வீட்டில் வந்து அதை ஒரு பில்லர் மாதிரி வச்சுறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது அதுக்குள்ளே தான் டெட் ஹாரஸோடைய சவப்பெட்டி இருக்குன்னு. ஆனால் இந்த விஷயம் ஐசிஸ் தெரிஞ்சுட்டு அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பேபில்ஸ்க்கு வராங்க. அங்கே வந்துட்டு அந்த அரண்மனைக்குள்ளே போகாமல் அங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுல வந்து ஒரு சாதாரண பெண்மணி மாதிரி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. யார்கிட்டையுமே அவங்க பேசலை. யார்கிட்டையுமே பேசாமல் ஒரு பெண்மணி வெளியில் உட்காந்து அழுதுன்னே இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கிங்கோட ஹேண்ட்மேட்ஸ்லாம் வரும்போது இவங்கள மாத்திரம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்றாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தலையெல்லாம் சீவிட்டு அவங்க உடம்புலேருந்து ஒரு நறுமணமான ஒரு சென்ட்டை வந்து அவங்களுடைய தலைமுடியில் வந்து அவங்க உஃப்னு ஊதி விட்டுறாங்க. இந்த பெண்மணிகள்லாம் திரும்பி அரண்மனைக்குள்ளே வந்த உடனே ராணி வந்து பார்க்குறாங்க, அந்த ஹேண்ட்மேட்ஸோட தலை கூந்தல்லாம் வந்து அப்படி ஒரு நறுமணமாக இருக்குது.
அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி சரி அந்த பெண்மணியை உள்ளே அழைச்சின்னு வாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய குழந்தைய நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு அந்த வேலையை தராங்க. ஆனால் ஐசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்க மார்லேருந்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்காம அவங்க விரலை தான் அந்த குழந்தையோட வாயில் வைக்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, உயிரோடு அந்த பையனை சுற்றி இருக்க அந்த பையன் அந்த குழந்தை அவனோட சேர்ந்து உயிரோடு இருக்கிறதெல்லாம் வந்து கொளுத்தின்னு இருக்காங்க. ஏன் கொளுத்துறாங்கன்னா, அந்த மாதிரி கொளுத்துனா அவங்களுக்கு இறப்பே வராமல் இருக்கும். அப்புறம் அவங்களே வந்து ஒரு ஸ்வாலோ மாதிரி போய் அந்த இறந்த கணவர் இருக்கார் இல்லையா, அந்த பில்லரை சுற்றி சுற்றி அவங்க ரொம்ப அவங்க துக்கத்தை தெளிவுபடுத்தின்னு இருக்காங்க. ஆனால் ராணி வந்து அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, புதுசாக ஒரு பெண்மணி வச்சதுனால அவங்க பார்க்கும்போது அவங்களால வந்து அவங்க குழந்தை எரியறத பார்க்கவே முடியல. வந்து கடகடன்னு அதை அணைச்சிடுறாங்க. அது மூலமாக வந்து அவன் வந்து இறப்பே இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறத அவங்க தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் ஐசிஸ் வந்து அவங்க யாருன்றதை சொல்லிவிட்டு, எனக்கு இந்த பில்லரை கொடுத்துருங்க, இதுக்குள்ளே தான் வந்து என் கணவரை வந்து இருக்கிற செவப்பட்டி இருக்குன்னொடனே அவங்க சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்த உடனே வந்து ஐசிஸ் வந்து, ஏன்னா அவங்க கணவரோட இறந்த உடல் இப்போ அவங்க கிடைக்கிது இல்லையா, ஓன்னு கத்தி அழும்போது அந்த ராஜாவோட கடைசி குழந்தை சத்தத்தை கேட்டு பயந்தே இறந்துடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இவங்க வந்து அந்த கணவர் இருக்கிற அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து அவங்க தூக்கி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை இறந்துடுது இல்லையா, அதை வந்து அது மேலே ஆயின்மெண்ட்லாம் ஒரு மாதிரி போட்டுட்டு அதை வந்து அந்த கிங் அண்ட் குயின் கீழே வந்து ப்ரிசர்வ் பண்ணிடுறாங்க. அந்த பாடியை கொடுத்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மிச்சம் இருக்கிற அந்த பில்லரெல்லாம் வந்து எடுத்துன்னு போய் ஒரு டெம்பிள் மாதிரி அங்கே இருக்குது, அங்கே வச்சிடுறாங்க. அந்த குழந்தைய வந்து அங்கே வச்சுட்டு அன்னிலேருந்து அந்த குழந்தைய வந்து பேபஸில் வந்து இன்னைய வரைக்கும் அவங்க கடவுளாக வந்து வழிபட்டுன்னு வராங்க. அவங்க கணவருடைய சவப்பெட்டியை எடுத்துன்னு அவங்க ஒரு போட்டில் வந்து போகிறாங்க. கூட வந்து அந்த ராஜாவுடைய பெரிய பையன் அவங்களோட இருக்காங்க, போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இடத்துக்கு அவங்க வந்த உடனே அவங்க வந்து அந்த சவப்பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது உள்ளே வந்து அவங்க கணவர், அதாவது அவங்க சகோதரர் கணவர் 2 பேரும், அதாவது ஒரே ஆள் தான். அவங்க சகோதரர் தானே அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட முகத்து மேலே வச்சுக்கிட்டு அவரை முத்தம் கொடுத்துட்டு அவங்க ஓன்னு அழுகுறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து பின்னாடி மெதுவாக வந்து அவங்க என்ன செய்கிறாங்க எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவமாகி அந்த கோவத்தில் திரும்பி அவங்கள பார்க்கும்போது அந்த குழந்தையால் அந்த கோவத்தை தாங்க முடியாமல் அப்படியே அது இறந்துடுது. அவங்கள தான் ஈஜிப்டியன்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து அவங்க பேங்க்வெட்ஸில் மேனிரோஸ்ன்ற பேரில் வந்து பாட்டு பாடி வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் ஐசிஸ் வந்து அந்த செவப்பெட்டியை வந்து போட்டுட்டு அவங்களோட மகனான ஓரிஸை பூட்டோ சிட்டியில் போய் பார்க்க போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டைஃபோன் வந்து நிலா வந்து முழு வெளிச்சத்தில் இருக்கும்போது, முழு நிலா இருக்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு அவர் வேட்டையாடுறதுக்கு வர்றாரு. வேட்டையாடுறதுக்கு வரும்போது இந்த உடம்பை பார்த்துறாரு. பார்த்த உடனே அவர் தெரிஞ்சிடுது, ஓ இது வந்து நம்ம வந்து சவப்பெட்டியில் போட்டு மூடின நம்மளோட சகோதரர் உடம்பு தான் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை 14 துண்டுகளாக வெட்டி ஒரு துண்டையும் தூரம் தூரமாக ஒரு இடத்துல தூக்கி போட்டுறாரு. ஆனால் ஐசிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மார்ஷஸில் பேப்பரஸால் செய்யப்பட்ட ஒரு ஷேலப்பில் போய் அந்த ஒரு பீஸையும் அவர் தேடி பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து என்ன ஜனங்க வந்து சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து பேப்பரஸால் பண்ண ஷேலப்பில் பண்ணால் உங்களை முதலைங்க ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அது வந்து அந்த கடவுள் மேலே வச்சுருக்க மரியாதைக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நான் பயணம் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு எந்த ஆபத்தும் செய்யக்கூடாதுனால இன்னைய வரைக்கும் முதலாளிங்க வந்து அந்த ஷேலப்ஸ் பேப்பரஸில் பண்ணியிருந்தா எதுவும் செய்யாது. அதே சமயத்தில் அதனால தான் வந்து ஆஸ்ட்ரஸ்க்கு ஈஜிப்ட் முழுக்க வந்து நிறைய வந்து இந்த கிரேவ்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆஸ்ட்ரஸ் வந்து ஒரு துண்டு 14 துண்டாக அவங்க வெட்டி தூக்கி போட்டார் இல்லையா, அந்த ஒரு துண்டையாக பார்க்கும்போது அவங்க அந்தந்த இடத்துல வந்து அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவரை மாதிரியே வந்து ஒரு இமேஜ் பண்ணி அதுதான் ஒரு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ஆசிரஸ் வந்து ஈஜிப்ட் முழுக்க வழிபடணும், ஏன்னா அவர் மக்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு, அவங்கள கடவுள் மாதிரி வழிபடணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் டைஃபோனுக்கும் வந்து உண்மையான அந்த இது எங்கே இருக்குது, அந்த கிரேவியார்டு எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி வந்து ஒரு ஊர்லேயுமே வந்து அவங்க ஆசிரஸ்க்கு ஒரு கிரேவ் ரெடி பண்ணிடுறாங்க.
ஆனாலும் ஜெனிட்டல் மெம்பர் ஆஃப் ஆசிரஸை வந்து மீனிங் வந்து சாப்பிட்டதுனால ஆசிரஸ் வந்து அதுக்கும் ஒரு இமேஜ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த இமேஜ் வச்சு தான் ஈஜிப்டியன்ஸ் வந்து அவங்களோட ஃபெஸ்டிவலில் வந்து ஐசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறாங்க. அதே சமயத்தில் டியோடோரஸ் சிக்கலஸ்ன்ற ஒரு ஹிஸ்டோரியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐசிஸ் என்ன பண்ணாங்கன்னா வேக்ஸும் ஸ்பைசஸை வச்சு அவங்களோட ஆசிரஸ் கணவர் மாதிரியே வந்து ஒரு உருவத்தை பண்ணிவிட்டு அவங்க எல்லா குடும்பத்தை சேர்ந்த அந்த ப்ரீஸ்டையும் கூப்பிட்டாங்க, அந்த பூஜாரியும் கூப்பிட்டுட்டு தனித்தனியாக ஒருத்தங்க கையிலையும் நான் உங்ககிட்ட மட்டும்தான் என் கணவரோட உடம்பை தரேன், நீங்கள் வந்து எவ்வளோ நன்மைகள்லாம் அவர்கிட்டருந்து அடைஞ்சிருக்கீங்க, அது மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து நாட்டில் அந்த ஊரோடையே 1/3 பகுதியை தரேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆசிரஸை கடவுளாக வந்து வழிபடணும், அதுக்கு வந்து அவருக்கு நல்ல விதமாக அவரை வந்து மரியாதையோடு அடக்கம் பண்ணணும், அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த மிருகம் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவரை அதுக்கு டெடிகேட் பண்ணணும், இதை நீங்கள் வருஷம் வருஷம் செய்யணும், இதுக்காகவே உங்களுக்கு வந்து அந்த நாட்டில் 1/3 பகுதி உங்களுக்கு தரேன், அதை வந்து நீங்கள் அந்த கடவுள் வழிபாட்டுக்காக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பூசாரியும் நம்மக்கிட்ட மட்டும்தான் அவங்க ஆசிரஸை வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நாட்டில் எடுத்துன்னு போய் அவங்கள வந்து புதைச்சிட்டு அவங்க வந்து ஏதாவது ஒரு மிருகத்தை வச்சு அவங்களுக்கு வந்து இது பண்ணிவிட்டு தியாகம் மாதிரி பண்ணிவிட்டு அந்த என்ன பண்ணிடுறாங்கன்னா வருஷம் வருஷம் அந்த மாதிரி அதே மிருகத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு காவு மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து ஆசிரஸ்க்கு மோன் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் சீக்ரெட் புல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து ஆப்பிஸ், இன்னொன்று வந்து நர்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க ஆசிரஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதையும் வந்து அவங்க கடவுள் மாதிரி தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த புல்ஸ்லாம் வந்து இந்த கார்னு அதுக்கப்புறம் இந்த விவசாயம் செய்கிறதுக்கு கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு லேண்ட் எல்லாத்துக்குமே உபயோகமாக இருந்ததுனால இன்னைய வரைக்கும் ஈஜிப்டியன்ஸ் வந்து புல்ஸை வந்து தெய்வமாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதோட இந்த கதை வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.